கூட்டத்துல நிக்க யாருக்கு துணிவும் வீரமும் தேவை? அப்படி கத்திட்டு போயிடலாம். தனியா நிக்க தாண்டா வீரமும் துணிவும் தேவை. எனக்கு நேர்மை இருக்கு, உள்ளத்துல நேர்மை இருக்கு, தூய்மை இருக்கு, துணிஞ்சு தனிச்சு நிக்கிறேன். 100 விழுக்காடைய மண்ணைய மக்களை காதலிக்கிறேன், நம்புறேன். தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். ஆனா வசனம் பேசுறது, நான் மாசு, நான் பிளாஸ்ட், நான் உச்சம். என்ன என்னடா பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில் நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா, நம்பிக்கையோடு இருங்க, நாம வெல்லுவோம். உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய் 2 முறை நின்று தோத்துருக்கேன்டா நானு. ஆனாலும் 3வது முறை என் காரைக்குடியில் போய் தனிச்சு நிக்கிறேன் ஒரே இடத்துல. என் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டான், திருவொற்றியூரில் நீ இப்போ 2 போடுவான் அப்படின்னு. என் கோட்பாட்டுக்கு எதிர். ஒருத்தன் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவி போட்டி போடுவது ஜனநாயக துரோகம், மக்கள் விரோதம். ஒருத்தன் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டி போடுவது மக்கள் விரோதம். இது எங்க கொள்கை நிலைப்பாடு. நாங்க தோற்றோம், வரலாற்றில் எங்க அளவுக்கு வேணும் தோற்க முடியாத அளவுக்கு தோற்றம். யாருக்கிட்ட? எங்க ஆத்தாட்ட, என் அப்பன்ட்ட, என் மாமன்ட்ட, என் மச்சன்ட்ட பெருமையா இருக்குடா, என்னை தோக்கடித்தவன் என் தாய் தந்தையர் தான்.